வெல்கம் டு அனதர் வீடியோ. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூட்டி மாதிரி இந்த வீடியோ. ஸோ டெய்லி வந்து என்ன நடந்திருக்கு, ஸோ எப்படிலாம் என்ட்ரி எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ நேற்றே வீடியோ போட்டிருந்தோம். இது செகண்ட் டே, இன்றைக்கி டேட் 2ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு, எப்படி மார்க்கெட் இன்றைக்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு கோல்டில் ஒரு என்ட்ரி பை பண்ணியிருந்தோம். ஸோ அதை ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணி ஓகே. டிஎக்ஸ்ஒய் நேற்று சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த எஃப்இஜிக்கு கீழே க்ளோசர் வச்சுருந்தா நான் செல்ஸ் தான் இப்போ வரைக்குமே டிஎக்ஸ்ஒயில் செல்ஸ் மட்டும்தான் பார்க்குறேன். என்னோட பயாஸ் செல்லாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வச்சு உழப்பி அள்ளிட்டான். இந்த ஹைஸ் எடுத்துகிட்டு கீழே போவான்னா மொமெண்டமே சுத்தமாக இல்லை. இங்கேருந்து நல்லா ரிஜெக்ஷன் ஆகிட்டு இப்போ அடுத்து முன்னாடி கேனல் மட்டும்தான் இந்த 4 ஹவர் எஃப்இஜி போய் மிட்டிகேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு கீழே போகணும் அப்படிங்கிறதா எனக்கு இந்த டிஓஎல் தான் என்னோட டிஓஎலாக இப்போ வரைக்கும் ஸ்டில் கீழே தான் போகும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் போகிற வரைக்கும் நான் செல்ஸு பைஸ் எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. இந்த எஃப்இஜிக்கு மேலே க்ளோசர் வச்சா நான் வேணால் பைஸ் பார்க்கலாம் இது வரைக்கும் மேபி. ஓகே, இதுதான் டிஎக்ஸ்ஒய். இன்னைக்கு மத்தியானம் ப்ரைஸ் ரொம்ப சாப்பு. இந்த இடத்துல ஃபுல் உழப்பு. இந்த இடத்துல உழப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போனோம். ஸோ நான் இங்கேருந்து கீழே வருவான் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எதுக்கப்புறம் கீழே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு கீழே போனால் அப்படின்னா நல்லா செல்ஸ் ஆவான் நான் என்னோடய தாட். இது என்னென்னா சிஎஸ்டி. ஸோ இது கீழே போயிட்டான் அப்படின்னா நம்ம அப்படியே செல்ஸ் இது வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இது வந்து டிஎக்ஸ்ஒய். ஸோ நெக்ஸ்ட்டு கோல்டு நான் நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் 1 டே ஃபேர் வேல்யூ கேப். ஸோ நான் கோல்டு இப்போ வரைக்குமே புல்லிஷ், வேரியஸ்லாம் எனக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ஹைஸ் வரைக்கும் போவான். இன்றைக்கி நல்லா செட்டப் காலையில் கிடைக்கல. பட் என்ன அப்படின்னா இப்போ வந்து செட்டப் நல்லா இருக்குது. என்ன அப்படின்னா இது வந்து இந்த பாக்ஸ் வந்து 1 டே எஃப்இஜி ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர் ஆர்டர் பிளாக். இங்கே 4 ஹவர் ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போகிறான். ஸோ இந்த என்ட்ரியை நான் வந்து இதுக்குள்ளே உடச்சி நான் ஒரு என்ட்ரி மாதிரி சொல்கிறேன். நான் ஹீரோ பார்த்துட்டு போய்க்கலாம், சரிங்களா? ஸோ ஹீரோவும் அந்த இது உழப்பினால இவனும் வச்சு செஞ்சுட்டான். நீ சரியான மைண்ட் பக்கம் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ இவனும் பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் இங்கே வரைக்கும் எனக்கு போகணும். ஸோ இதான் என்னோட டிஓஎல் இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 டே புல்லிஷ். அதாவது நேற்று நல்ல மொமெண்டம், நேற்று போனதை இறக்கி வச்சுட்டான் கீழே. அதுக்கப்புறம் நம்ம 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே டிஎக்ஸ்ஒய் என்ன பண்ணானோ அதையே ஃபுல்லி பண்ணிட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கான். இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப் இருக்குது. நான் இதையும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா இங்கேருந்து 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்பு அண்டு இது ஒரு ஆர்டர் பிளாக்கு, கரெக்டுங்களா? இதுலனா 4 ஹவரில் ஓபி ப்ளஸ் 1 ஹவர் எஃப்இஜி. இதில் வந்து இதில் உள்ள ஓவரால் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு இங்கே இந்த 1 ஹவரில் உள்ள இந்த ஓபியையும் மிட்டிகேட் பண்ணிட்டு திரும்பிட்டான். ஸோ இங்கேருந்து பைஸ் பார்த்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல செட்டப் ஃபார்மாக இருந்துச்சு இங்கே 5:30. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல 4 o'clock அப்படிங்கும்போது சிஆர்டி. பட் இந்த கேண்டிலில் பவர் கிடையாது. அதாவது பவர்னால் இந்த கேண்டில் ஹெல்த்தியான கேண்டில் இல்லை. பட் ஆனாலுமே சிஆர்டி ஒர்க் ஆகிருக்கு. இந்த பிஃபோர் கேண்டில் ஸ்வீப் பண்ணிட்டு இதுக்கு மேலே 15 மினிட்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபி மாடல் 1 என்ட்ரி ஓகே. இதுக்கு மேலே க்ளோசர் வச்சோன்னா இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துருக்கலாம். 2 RR இங்கே வரைக்கும் கேப்சர் பண்ணிடலாம், மேபி 2 RR. அது இல்லை நீங்கள் பாய் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சிஎஸ்டி. இதுக்கு மேலே க்ளோசர் வச்சோன்னா இங்கே எதை என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ரீசன்ட் ஸ்விங்கில் எடுத்துக்கலாம் என்ட்ரி. நான் எதுவும் என்ட்ரி பிளான் பண்ணல, ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப சாப்பியாக இருந்தது. இங்கேயே ஃபுல்லாக உழப்பி அள்ளிட்டான் இங்கே. நான் அதனால் என்ட்ரிஸ் பிளான் பண்ணலை. ஸோ இங்கே ஆனால் என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். யார் யார் எடுத்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எடுத்த வரைக்கும் சந்தோஷம். இன்னைக்கு பெருசாக இல்லைங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக இங்கே உழப்பி கீழே வந்து டீப்பு, இந்த இடத்துல டீப்பாக வந்துட்டு மேலே போனோம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ என்ன ஆகும் அப்படின்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா
ஒரு சின்ன டிப்பு அப்படியே மேலே போயிடணும். ஏன்னா இந்த திங்கக்கிழமையே நல்லா ஏற்றிட்டான். ஸோ செவ்வாய்க்கிழமை கேண்டில் எப்படி அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மண்டே மண்டே செவ்வாய்க்கிழமை இங்கே உழப்பிக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது டியூஸ்டே இப்படி தேர்ஸ்டே இப்படி போவான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் நாட் ஷோர். என்னோட கணிப்பு இப்படி ஏன்னா இது நல்ல ரேஞ்சாக இருக்குது, ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை கேண்டில் அதுக்கு அடுத்து இந்த பெரிய கேண்டில் இங்கேருந்து மேலே போகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே தான் இவனும் ஜிபிபி இந்த ஹைஸை தூக்கிட்டு கீழே விழுந்திருக்கான். ஸோ நான் இப்போ வரைக்குமே புல்லிஷாக தான் இருக்கேன், ஜிபிபியிலும் சரி எல்லாத்துலேயுமே சரி. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இந்த எஃப்இஜி போய் மிட்டிகேட் பண்ணணும். எஃப்இஜின்னு சொன்னாலும் சரி, இந்த ஹைஸ் இருந்தாலும் சரி, நாட் குட், பெட் அண்ட் குட். நம்மளுக்கு அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டிஓ எல்லாம் கிட்டக்கே இருக்குது. இங்கே கீழே இது வரைக்கும் போனால் இவ்வளோ தூரம்லாம் எனக்கு அவன் போவானான்னு தெரில. இவ்வளோ தூரம் இம்பேலன்ஸஸ் இருக்குது, அவ்வளோ தூரம்லாம் ஒன் டேயில் போவானான்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா எதையாவது வந்து உடைக்கணும். இப்போ இருக்கிறது உடைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே உடச்சி வச்சுருக்கான். பட்டு எனக்கு அவ்வளோ பெருசாக தெரில. இந்த ஓபிக்கு கீழே உடச்சிதுன்னா இங்கே வரைக்கும் போகலான்னு ஆன்டிசிபேட் பண்ணலாம். அது 1 ஹவரில் வேறு எதாவது இருக்கான்னு செக் பண்ணும்போது 1 ஹவர் எனக்கு எது தெரிலங்க. 1 ஹவரில் இந்த லோஸ் எல்லாத்தையும் தூக்கியிருக்கான், லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துட்டான். 1 2 3 4 5 6 7 எல்லாம் எடுத்தாச்சு. எனக்கு இப்போ வரைக்கும் மார்க்கெட் இங்கே போகணும். எனக்கு அங்கே எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இருக்குங்க ஒன்று. இந்த ஜிஎஸ்டிக்கு மேலே க்ளோஸர் வச்சான் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விட்ருங்க. நீங்கள் நாளைக்கும் ஐடியா இருந்ததுன்னா பாருங்கள், நாளைக்கும் இல்லை விட்ருங்க. இதுக்கு மேலே வச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா குச்சி அதிகமாக இருக்குது. இங்கே பெரிய குச்சி, இங்கேயும் குச்சி, இதுவும் குச்சியாக தான் இருக்குது. கேண்டில் விக்ஸு பெருசாக இருக்குது. ஜிபிபி எனக்கு ஜிபிபி கிளியராக இல்லை. மந்த்லி வைஸ் பார்க்கும்போது பிஃபோர் மந்த்தை ஸ்வீப் பண்ணியிருக்கான். வீக்லி வைஸ் பார்க்கும்போது ப்ரீவியஸ் வீக்கை ஸ்வீப் பண்ணியிருக்கான். இவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ஓவராலாக புல்லிஷாக இருக்கும் பட்சத்தில் இதுலேருந்து ஒரு 50% எதிர்பார்த்துட்டு பைஸ் பிளான் பண்ணலாம். ஸோ 50% இன்னும் வரல. மேபி நாளைக்கு கீழே வந்து இந்த லோஸை தூக்கிட்டு மேலே போனாலும் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ஜிபிபி ஐடியாவே இல்லை. எனக்கு ஹீரோ கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஜிபிபி நோ ஐடியா. சரி, ஓகே. கோல்டு என்னன்னு பார்ப்போம். நான் கோல்டு சொல்கிறேன். கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் இங்கே பார்த்தீங்கன்னா இது 4 ஹவர் ஆர்டர் பிளாக்கு. சரிங்களா? இது வந்து 1 டே ஃபேர் வேல்யூ கேப்பு. இது 4 ஹவர் ஆர்டர் பிளாக்கா? இப்போ இங்கேருந்து நம்ம பை சினாரியோவில் இருக்கிறனால நம்ம பைஸ் பார்க்கலாம் கரெக்டாக. அப்போ 4 ஹவரோட லோயர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் கரெக்டுங்களா? 15 மினிட்ஸ் அப்படிங்கும்போது இந்த ஒரு நிமிஷம் ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பர். ஓகே 15 மினிட்ஸில் இது ஒரு என்ட்ரி மாடல் அப்படியே சொல்லிட்டுருக்கேன். 15 மினிட்ஸில் இந்த சிஎஸ்டிக்கு மேலே க்ளோஸர் வச்சோன்னே என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படியே என்ட்ரி எடுக்கலாம். பட் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஆனால் நான் இன்னும் உடச்சி காட்டுறேன். என்ன அப்படின்னா இந்த லோஸை டிஎஸ் கொடுத்துட்டு கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர் கேண்டில் கரெக்டுங்களா? இந்த 4 ஹவர் கேண்டில் அடுத்த 4 ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு 15 மினிட்ஸில். இப்போ இந்த 4 ஹவர் கேண்டில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 4 ஹவர் கேண்டில் மார்க் பண்ணிடுச்சு 15 மினிட்ஸ். நான் 2 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா நம்ம ப்ரைஸ் வந்து எந்த டைரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லோ டிப் ஆகிட்டு மேலே போய் இப்படி க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதான் PO3 கரெக்டுங்களா? இப்போ ப்ரீவியஸாக இருந்த ஒரு லிக்விடிட்டி தூக்கி க்ளோஸ் பண்ணி மேலே வச்சுட்டான். இந்த கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு, 6 மணி கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு கரெக்டுங்களா? அப்போ 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சவோ இல்லை ஒரு சிஎஸ்டியோ க்ளோஸர் வைக்கணும். ஓப்பனிங் ப்ரைஸுக்கு மேலே போகிறான் அப்படின்னா ஏதாவது ஒரு க்ளோஸர் வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ஜோனாவே இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த கேண்டில் தூக்கி வச்சிருச்சு இங்கே கரெக்டுங்களா? அதுவும் சொல்லலாம். இது வந்து இங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த சிஎஸ்டின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஓவரால் ஜோன்லேயே
இந்த ரேஞ்ச தூக்கி வச்சது இந்த கேண்டில் கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த கேண்டில்லயே நீங்க என்ட்ரி பார்க்கலாம். அது கூட எஸ்எம்டி இருக்கான்னு செக் பண்ணிட்டு என்ட்ரி பிளான் பண்ணலாம். கரெக்ட்டா? இங்க பாருங்க. இந்த கர்சர் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இங்க பாருங்க. இந்த லோஸ இந்த கேண்டில் எடுத்திருக்கு. தெரியுதா? இந்த லோஸ இந்த கேண்டில் எடுத்திருக்கான். ஸோ இவன் எடுக்கல. அப்ப எஸ்எம்டி கரெக்ட்? அதே மாரி ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி மாரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. இங்க பாருங்க. இந்த லோ எங்கேயோ இருக்கு. அவன் கிட்டக்கே போகல. ஆனா இவன் தூக்கிட்டான். ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. என்ட்ரிஸ் நீங்க எந்த டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்குள்ள போய் என்ட்ரி எஸ்எம்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. 3 மினிட்ஸ் இல்ல 1 மினிட் எனி டைம். ஸோ இங்கே அதுதான். இதேதான். இந்த லோஸ். ஸோ எஸ்எம்டி பியூட்டிஃபுல்லான எஸ்எம்டி. அப்படிங்கும்போது நம்ம இங்க இந்த சிஎஸ்டிக்கு மேல என்ட்ரி எடுத்து இங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்க. என்ட்ரி எடுக்கலாம். இங்க என்ட்ரி எடுத்துட்டு எஸ்எல் இந்த ஸ்விங் லோ கீழேயோ இல்ல இந்த ஸ்விங் லோ கீழேயோ வச்சிருக்கலாம். $15 ஒரு 0.01 போட்டா $15 லாஸ் வருது. அப்படிங்கும்போது நீங்க நியர்பை லிக்விடிட்டிஸ் 2RR வர மாதிரி லிக்விடிட்டி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டா அடிச்சிட்டா 2RR பாயிண்ட். ஸோ இதுதான் இது. ஸோ இங்கிருந்து அக்ரெசிவாக இறக்கிட்டு இருக்கானா எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக போய் அடிச்சிடும். இந்த ஹைஸ் எல்லாமே ஃபுல்லாக ஈஸியாக போய் அடிச்சிடும். ஸோ நல்லா இருந்துச்சு இன்னைக்கு கோல்டு படிக்கும்போது. இப்போ ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணுங்க. நாய் விற்கிற மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது எல்லாமே என்னோட அனுபவம் லேர்னிங்ஸ். ஸோ இதுதான் படிக்கணும் பார்க்கணும்லாம் கிடையாது. எல்லாத்தையும் படிக்காதீங்க. எது உங்களுக்கு ஒன்று பண்ணுறீங்களா அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வரும். அதில் இருக்கிற தப்பை மட்டும் திருத்திக்கிட்டே இருங்க. ஒரே தப்பை திருப்பி பண்ணாதீங்க. இதில் நீங்கள் இந்த கீ லெவலு இதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த எஃபிஜி கீழெல்லாம் ப்ரைஸ் வரவே இல்லை. நீட்டாக எடுத்துருக்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நிறைய இன்புட்ஸ் கொடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நோட்ஸ்லாம் இருக்குது, பார்ப்போம். டெய்லி ஒரு வீடியோ கண்டினியூஸாக போட்டிருப்பேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் 61 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஏதாவது டவுட்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரியாதையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து கூட உங்களுக்கு சொல்லித்தரேன் தயாராக இருக்கேன். எதுவுமே காசு கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. தேங்க்ஸ் யூ ஃபார் வாட்சிங். லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.